ஹாய், படிப்பு டீச்சர்ல இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி 23ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இதில் முதல் நடப்பு நிகழ்வு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிரதமரின் இரண்டாவது முதன்மை செயலாளராக சக்திகந்தன் தாஸ் நியமனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடியின் இரண்டாவது முதன்மை செயலாளராக இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநரான சக்திகந்தன் தாஸ் 68 வயது நிரம்பிய இவர் தான் நியமிக்கப்பட்டிருக்காரு. பிரதமரின் முதன்மை செயலாளராக பி.கே. மிஸ்ரா உள்ளார். குஜராத் பிரிவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இப்பதவி வகித்து வருகிறார். பிரதமரின் இரண்டாவது முதன்மை செயலாளராக சக்திகந்தன் தாஸை நியமிக்க மத்திய அமைச்சரவை நியமனக்குழு சனிக்கிழமை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதை தொடர்ந்து வெளியிடப்பட்ட அரசாணையில் பிரதமரின் பதவிக்காலம் அல்லது மறு உத்தரவு வரும் வரை பிரதமரின் இரண்டாவது முதன்மை செயலாளராக சக்திகந்தன் தாஸ் நீடிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சக்திகந்தன் தாஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, 1980ஆம் ஆண்டு தமிழகத்தின் பிரிவில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான சக்திகந்தன் தாஸ் நிதி, வரி, முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு என பல்வேறு துறைகளில் 40 ஆண்டு காலம் மேலாக பணி அனுபவம் கொண்டவர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அவர் ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக பதவி பெற்று ஓய்வு பெற்றார். முதன்முறையாக இரு செயலாளர்கள். தற்போது பிரதமரின் முதன்மை செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டதை அடுத்து முதன்முறையாக இந்த பதவியை 2 பேர் வகிக்க உள்ளனர். பி.கே. மிஸ்ரா மற்றும் சக்திகந்தன் தாஸ் ஆகிய இருவரும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். பிரதமரின் முதல் முறையாக நரேந்திர மோடி 2014ஆம் ஆண்டு பதவியேற்றார். அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதியில் மோடி அவர்கள் அரசு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்டது. அப்போது பொருளாதார விவகாரங்களின் செயலாளராக சக்திகந்தன் தாஸ் பதவி வகித்தார். அதைத் தொடர்ந்து 2017 ஜூன் 1இல் பல்வேறு மறைமுக வரியை ஒருங்கிணைத்து ஒரு நாடு ஒரு வரி என்ற கொள்கையின் அடிப்படையில் சரக்கு மற்றும் சேவை வரியை கொண்டு வந்தார். அதில் முக்கிய பங்காற்றியவர் சக்திகந்தன் தாஸ் என அறியப்படுகிறார். ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக பணி ஓய்வு பெற்றவுடன் அவர் என்.கே. சிங் தலைமையிலான 15வது நிதிக்குழுவின் உறுப்பினராகவும் G20 கூட்டமைப்பின் இந்திய பிரதிநிதியாகவும் இருந்தார். ரிசர்வ் வங்கியின் 24வது ஆளுநராக இருந்த உர்ஜித் பட்டேல் தனது பதவியை ராஜினாமா செய்த பிறகு 25வது ஆளுநராக சக்திகந்தன் தாஸ் 2018ஆம் ஆண்டு நியமனம் செய்யப்பட்டார். அவர் மூன்றாண்டு பதவிக்காலம் 2021 ஆண்டில் நிறைவு செய்யப்பட்டது. மேலும் 3 ஆண்டுகள் பதவிக்காலத்தை மத்திய அரசு நீடித்தது. இதன் மூலமாக ரிசர்வ் வங்கியின் வரலாற்றில் நீண்ட காலம், அதாவது 6 ஆண்டுகள் பதவி வகித்த 2வது ஆளுநர் என்ற பெருமையை சக்திகந்தன் தாஸ் திகழ்கிறார். 1950இல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரான பெனகல் ராமன் ராவ் 7.5 ஆண்டுகள் பதவி வகித்திருக்காரு. சக்திகந்தன் தாஸ் பதவி காலத்தின் பொழுது 2023 மற்றும் 24வது ஆண்டில் மத்திய அரசுக்கு 2.11 லட்சம் கோடி ஈவுத்தொகையை ரிசர்வ் வங்கி வழங்கியது. இதுவே மத்திய அரசின் ரிசர்வ் வங்கி வழங்கிய ஈவுத்தொகையில் அதிகபட்சமாகும். உலக வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி, புதிய வளர்ச்சி வங்கி என ஆசிய உள்கட்டமைப்பு முதலீடு வங்கி ஆகிய வங்கிகளின் இந்தியாவின் ஆளுநராகவும், சர்வதேச நிதியகம், G20, பிரிக்ஸ், சார்க் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் இந்திய பிரதிநிதியாகவும் சக்திகந்தன் தாஸ் பணியாற்றியுள்ளார். அமெரிக்காவின் தேசிய புலனாய்வு துறையின் FBI-யின் இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வம்சாவளி காஷிக் பட்டேல் பகவத்கீதையுடன் தனது பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டார். சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒன்று. 2024ஆம் ஆண்டுக்கான தரவுகள் தொகுப்புகள் பதிவேடுகள் தேசிய புள்ளியியல் துறை வெளியீடு. நாட்டின் பல்வேறு தகவல்களை அளிக்கும் 2024 தரவு தொகுப்பு பதிவேடுகள் தொகுப்பின் புதிய பதிப்பை மத்திய புள்ளியியல் துறை அமலாக்க அமைச்சகம் சனிக்கிழமை வெளியிட்டுள்ளது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய புள்ளியியல் துறையின் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய புலனாய்வு விவர அமைப்பு நவீனமயமாக்கப்பட்ட ஒரு முக்கிய முயற்சியாக புதிய தரவு தொகுப்புகளை, புதிய பதிவேடுகளை உருவாக்கியுள்ளது. இந்த தரவுகள் விவசாயம், சுகாதாரம், கல்வி, தொழிலாளர்கள், கிராமப்புற மேம்பாடு, சுற்றுலா, சமூக நீதி, வங்கி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உள்ளடக்கி மத்திய அரசின் 40 அமைச்சகத்தின் துறைகளில் இருந்து பெறப்பட்ட விரிவான ஆதாரங்களில் சுமார் 270 தரவுகளை தொகுப்புகள் பதிவேடுகள் ஒருங்கிணைப்பாகும். இந்த புள்ளி விவரத்தை தான் மத்திய புள்ளியியல் அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. மொரீசியஸ் தேசிய தின நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்க போறாங்க. அதாவது மொரீசியஸின் தேசிய தின நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாகவும் அந்நாட்டின் பிரதமர் நவீன் நம்குலம் தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷிடமிருந்து மொரீசியஸ் 1968ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி தேசிய சுதந்திரம் பெற்றது. சரிங்களா, ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினம் மொரீசியஸின் தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்த மாதம் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில பங்கேற்குமாறு பிரதமர் மோடி அவர்களை மொரீசியஸின் பிரதமர் நவீன் ராம்குலம்
அழைப்பு விடுத்திருக்காரு. சரிங்களா? அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 57வது தேசிய தினமா வந்து இதை கொண்டாடுறாங்க. மொரீஷிய தேசிய பேரவை வந்து நாடாளுமன்றம் வெள்ளிக்கிழமை பேசி ராம்பூலம் 57வது தேசிய விழால இந்திய பிரதமர் வந்து மோடி அவர்கள் வந்து பங்கேற்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு மொரிஷியஸ் தேசிய தின விழால சிறப்பு விருந்தினராக இந்திய குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பங்கேற்றது முக்கியத்துவம் வாய்ந்தது. 71 ரயில் நிலையங்களுக்கு கவாச் தொழில்நுட்பம் ரயில்டெல் நிறுவனத்துடன் 288 கோடியில் டெண்டர் கொடுத்திருக்காங்க. சரி, என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். கவாச் என்பது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பு முறையாகும். இரு ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளாவதை தடுக்கும் ரயில்களை பாதுகாப்பாக இயக்கவும் இந்த தொழில்நுட்பம் உதவுகிறது. இது குறித்து ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் இயக்குநரின் பொது நிர்வாகத்துறை ரயில்டெல் வெளியிட்ட செய்திக்குறிப்புல கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலத்துக்கு 71 ரயில் நிலையங்களுக்கு கவாச் தொழில்நுட்பத்தை நிறுவுவதாகவும் டெண்டர் விடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக ரயில் உள்கட்டமைப்பை மேம்படுத்த பயணிகளுக்கு சிறந்த பயண அனுபவத்தை வழங்குவதற்காக முக்கிய நோக்கமாக கொண்ட ரயில்டெல் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தரமான கல்வி வழங்குவதில் தமிழ்நாடு 2வது இடம். அதாவது என்னன்னா, தரமான கல்வி வழங்குவதில் நாட்டிலேயே தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது எங்க நடந்த நிகழ்ச்சியில சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கடலூர் மாவட்டத்தில் வெப்பூர் வட்டம் திருப்பெயர் சனிக்கிழமையில் நடைபெற்ற பெற்றோரை கொண்டாடுவோம் என்ற மண்டல மாநாட்டில் ஒருமைக்கண் செயலியை வெளியிட்ட முதல்வர் மு.க.ஸ்டாலினுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பொன்முடி, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், சி. சிவசங்கர், வே. கணேஷ் ஆகியோர்லாம் பங்கேற்றாங்க. இந்த நிகழ்ச்சியில தான் வந்து இதை பத்தி சொல்லியிருக்காங்க. இதுல பார்க்கும்போது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 2 முக்கியமான ஒரு திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கொரோனா காலகட்டத்தில் கற்றல் இடைவெளியை குறைக்கிறதுக்காக பாடுபடுறத மனதில் கொண்டு இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இல்லம் தேடி கல்வி எப்போ ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் 38 மாவட்டங்களில் 30 லட்சம் மாணவர்கள் பயனடைந்ததாகவும், பள்ளி செல்லாத 1.88 லட்சம் குழந்தைகள் கண்டறிந்து உரிய வகுப்புகளில் சேர்த்து பயிற்சிகளை வழங்குகிறோம். 16 லட்சம் மாணவர்களின் பயன்பெறும் வகையில் எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற இயக்கத்தை வந்து தொடங்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்களில் மாதிரி பள்ளிகளை தொடங்கப்பட்டிருக்கின்றன. இது போன்ற பல்வேறு திட்டங்களை மூலமாக பள்ளி கல்வித்துறை செழுமை பெற்று வருகிறது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில 2 முக்கியமான ஒரு செயலிகளை வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த 2 முக்கியமான செயலிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து ஒருமைக்கண் செயலி அப்படிங்கிறது. இந்த ஒருமைக்கண் செயலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 234 தொகுதிகளிலும் பள்ளி கல்வித்துறை அமைச்சகத்தில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகள் குறித்த விவரங்களை எடுத்துரைக்கும் செயலி தான் வந்து இந்த ஒருமைக்கண் செயலி. 234 தொகுதிகளிலேயும் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சகம் மேற்கொண்ட ஆய்வுகளை குறித்த விவரங்கள் வந்து தெரிவிக்கிறது தான் இந்த ஒருமைக்கண் செயலியும். அடுத்து வந்து அப்பா அப்படிங்கிற செயலி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த செயலி எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழக செயலி. இது தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழக செயலியாகவும், பெற்றோர் ஆசிரியர்களின் பள்ளிகளுக்கு இடையேயான தொடர்பை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட செயலியா இது செயல்படுது. மொத்தம் 2 செயலிகள். இந்த 2 செயலிகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2மே வந்து பள்ளி கல்வித்துறையால் வெளியிடப்பட்ட ஒரு செயலி. சரிங்களா? ஒருமைக்கண் செயலி மற்றும் அப்பா செயலி ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழிப்போர் தியாகியான ராஜேந்திரன் அவர்களுக்கு நினைவிடத்தை மேம்படுத்துவது குறித்து அறிவிப்பு வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை குறித்த செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். தமிழ்நாடு அரசு 1965 நடைபெற்ற ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் போது அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவரான ராஜேந்திரன் காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார். இவரது உடல் பரங்கிப்பேட்டையில் அடக்கம் செய்யப்பட்டது. அங்க அவருக்கு நினைவிடமும் வச்சிருக்காங்க. அந்த நினைவிடத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதோட கோரிக்கையா இருக்கு. சரிங்களா? கடலூர் மாவட்டம் பிப்ரவரி 21 வருகை தந்த முதல்வர் அவர்கள் பரங்கிப்பேட்டையில் உள்ள தியாகி ராஜேந்திரன் அவரோட நினைவிடத்தை மேம்படுத்துவது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பை வந்து சொல்லியிருக்காங்க. நாகை இலங்கை இடையான கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடக்கம். நாகையிலிருந்து இலங்கைக்கு கங்கேசன்துறையின் பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை சனிக்கிழமை மீண்டும் தொடங்கியது. நாகை இலங்கை இடையான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை கடந்த 2023 ஆண்டு பிரதமர் மோடி அவர்களால் காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்தார். வானிலை மாற்றம் காரணமாக நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய 3 மாதங்களில் இக்கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இது மீண்டும் வந்து நவம்பர் 24ஆம் தேதி போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் வானிலை சீரானதை தொடர்ந்து இந்த நாகை இலங்கைக்கு இடையான கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியிருக்கு. சரிங்களா?
பார்த்தோம். வரக்கூடிய இதில் வந்து அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்ப்போம். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் நம்மளோட இலக்கண இலக்கிய வகுப்புகள் போயிட்டு இருக்கு, ஜியோகிராஃபி வகுப்புகள் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே ஆன்லைனில் ஃப்ரீயாகவே நீங்கள் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். லைவ் செஷனும் நடந்துட்டு இருக்கு. லைவ் செஷன்லையும் நீங்கள் பங்கேற்கலாம். தேங்க்யூ.